ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரோட்டோர கடைகளில் காளான் பேல்பூரிங்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றவங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஈவினிங் டைமில் நம்ம நடந்து போனால் ரோட்டோரத்தில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை பார்க்கலாம். அங்கு காளான், பேல்பூரி, பானிபூரி போன்ற டேஸ்டான உணவுகள் நம்மளை சாப்பிட தூண்டும். ஆனால் அந்த உணவுகளோட டேஸ்ட்டை பார்க்குற நம்ம அது நம்மளோட உடலுக்கு எவ்வளவு கெடுதல்னு பார்க்க மாட்டோம். பெரும்பான்மையான ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் காளான் ஒரு முக்கிய உணவாக இருக்கும். நீங்கள் காளான்னு நினச்சி சாப்பிட்றது ஒரிஜினல் காளான் இல்லை. அது முட்டைக்கோசையும் மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்செடுத்த போலியான காளான். அது கூட அதிகமான மிளகாய் தூளையும் கலர்ஃபுல்லாக இருக்க நிறைய ஜிலேபி பவுடரையும் பயன்படுத்துகிறாங்க. இது தெரியாத நிறைய பேர் இதை உண்மையான காளான்னு நினச்சி சாப்பிட்றாங்க. இதில் உள்ள மைதா, ஜிலேபி பவுடர், அதிக காரம், அதிக உப்பு, மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ண எண்ணெய் உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஆபத்தானது. இந்த உணவை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகும், உடல் எடை கூடும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் இதை எவ்வளவு அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிற ஹெல்த்தியான சுவையான சுண்டல், கொள்ளு, பச்சைப்பயிறு, ராகி போன்ற ட்ரெடிஷனலான உணவை சாப்பிட்டா அது நீங்கள் ஹெல்த்தான லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எவ்வளவு கெடுதலானதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தமிழில் பார்க்கணுன்னா தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.